அந்த பேரில் பிள்ளைங்க பேரில் எழுதாட்டி இந்த மாதிரியான சொத்துக்கள் அல்லது இந்த மாதிரி அவர் உழைப்பினால் வந்தக்கூடிய எல்லாமே என்ன சொல்கிறது, எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சார்ந்து. இதிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட அவர் வச்சிருக்கிற அஃபேருக்கு ஒரு சின்ன இது கூட போகக்கூடாது. அதே சமயம் இல்லை, எனக்கு சம்பாரித்து எனக்கு வர வேண்டிய வருமானங்களுடைய தேவைகள் அத்தனையுமே அவளுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக அதில் கேஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அவளுக்கு என்னென்னலாம் போயிருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சட்ட ரீதியாக இதில் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் போய் விசாரித்து உங்களுடைய சொத்து பத்துகளை சேவ் பண்ணிக்கோங்க. கணவன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தின் பேரில் அவசரப்பட்டு நீங்கள் அந்த சொத்துக்களையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களையோ நீங்கள் இழந்துட வேண்டாம். ஏன்னா ஃப்யூச்சரில் பிள்ளைங்க வளர்ந்து உங்களை சில கேள்விகள் கேட்பாங்க. உன்னால தான் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை போச்சு, உன்னால தான் எங்களுக்கு பணம் போச்சு, சொத்து போச்சு, நீ அப்பா கூட கோவிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்ணதுனால தான் எங்களுக்கு இன்றைக்கி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி திருப்பியும் அந்த அம்புக்குறி நம்ம மேலே திரும்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். தயவு செஞ்சு ஃப்யூச்சரை வச்சு தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணி சட்ட நடவடிக்கை கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிறீங்கன்னு தெரியும் போதே அந்தந்த இடத்துல என்னென்னலாம் செய்யணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இருப்பதை இழக்காமல் இருக்கிறதுக்கான வழி தான் நான் சொல்லியிருக்கேன். மேம்பட்ட வாழ்க்கையை தொடங்கிக்கோங்க. ரெண்டாவது, இவங்க அது வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்கன்னு உங்களுடைய ரோசத்தை அதிகப்படியாக காமிக்கும் போது இழப்பீடு உங்களுக்கு தான். அதே மாதிரி மனைவி தவறான செய்கையில் இருக்கா, ஆனால் அதே சமயம் என் குழந்தைகளுக்கு சேஃப் இல்லை, இந்த மாதிரி இப்படி இருக்கிறான்னு சொன்னால் உடனே நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது ஆரம்பத்திலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய உயிரையும் காப்பாற்றலாம், குழந்தைகளை நம்பி இருக்கிற நீங்களும் சேஃபாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் பெரும்பாலும் என்ன தெரியுமா,